ஹலோ, ஹலோ, ஹலோ. வாய்ஸ் கேக்குதா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னுடைய என்ஜினுடைய டவுட்ஸ். எனக்கு ஒன் டு ஒன் கால் இருந்தனால லைவ் வர முடியல டைரக்டா. இன்னைக்கு கால் ஸ்ட்ரைக் 23,700, கால் 23,800 புட்டு வந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு க்ளோஸ் பண்றோம். இது பிரேக் பண்ணுது, செகண்ட் பண்ணுது, செகண்ட் இங்க தேர்ட் கேண்டில் இல்லாதனால என்ட்ரி இல்லை இங்க.
ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸு இதில் என்ட்ரி போயிருந்தா இண்டெக்ஸில் இப்போ 100 பாயிண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன டைமிங்கு 9:35 9:35 கேண்டில் இது. $50 பாயிண்ட்ஸ். இண்டெக்ஸில் 100னா ப்ரீமியமில் 50. யார் எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. நான் டெய்லி உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேன். பட் இதை சீரியஸாக நீங்கள் அது ஃபாலோ பண்ணீங்களா இல்லை அதை நோட் பண்ணீங்கன்னான்னு கூட தெரில. இதை விட ஒரு ஈஸியான மெத்தடு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்க. சிம்பிள். மறுபடியும் சொல்றேன், இதை டெலீட் பண்றேன், இதையும் டெலீட் பண்றேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 5 மினிட்ஸ்ல ரெக்டாங்குலர்ல எடுத்து பிளாக் ஓப்பன் பண்றோம். இந்த மிடில் லைனுக்கு மேல ட்ரேட் ஆறனால இதை வந்து அப் ட்ரெண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த கேண்டில் போகுது, செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது, இந்த கேண்டில் என்ட்ரி கிடையாது, தேர்ட் கேண்டில் என்ட்ரி பார்க்குறோம், என்ட்ரி இல்லை, ரிவர்ஸ் ஆகுது. எகெயின் இந்த மிடில் லைனுக்கு மேலேயே இன்னைக்குடைய ஓப்பனிங்லேயே இது ஓப்பன் ஆனால இதில் என்ட்ரி போகிறோம். 100 பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸில் பிளான் பண்ணுறோம். 100 பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸில் பிளான் பண்ணால் 50 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் கிடைக்கும். ஸோ இங்கே 9:35க்கு என்ட்ரி, இங்கே 9:35க்கு என்ட்ரி எடுத்ததில் 50 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? திருப்பி இங்கே மார்க்கெட் இறங்குது, திருப்பி இங்கே பிரேக் பண்ணுது, இது சஸ்டெயின் ஆகலை, அப்படியே சைட்வேஸ்லேயே இருக்குது. எல்லாம் இதுலேயும் நம்ம என்ட்ரி கிடையாது, ஏன்னா இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்காது. இங்கே மேலே இதில் என்ட்ரி இருக்கு, இதில் என்ட்ரி இங்கே போயிருக்கணும், இதில் என்ட்ரி இங்கே போயிருக்கணும். again 100 points. அப்போ நான் என்ன டைமிங் இது 12:40. ஆக்சுவலாக இந்த என்ட்ரி முடிச்சோடனே க்ளோஸ் பண்ணிடணும், என்ட்ரி போகக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து இதை பார்க்குறேன். 12:40 இங்கே பாருங்க, இங்கே $50 பாயிண்ட்ஸ் வரல. அது ஸோ வரலன்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த இங்கே என்ட்ரி எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழே சேஃப் சைடு என்னன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழே ரிவர்சல் ஆகும்போது என்ட்ரி எக்ஸிட் ஆயிடணும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டாப் லாஸ், ஏன்னா இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், 50 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணுறோம். இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனோன்னு நம்ம இங்கேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சுருக்கணும். இங்கேருந்து 17 பாயிண்ட்ஸு, 10 பாயிண்ட்ஸ்லேயே நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்னால் இங்கே இருக்கும். ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணும் போது எடுத்துடலாம், இல்லை இந்த 10 பாயிண்ட்ஸை வெளில வந்துடணும். சேஃப் சைடு என்ட்ரி.
ஆனா இதெல்லாம் போக ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைச்சிருச்சா, அதோட எக்ஸிட் ஆயிட்டு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும். 50 பாயிண்ட்ஸ்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இங்க பாருங்க, இப்போ இங்க கிளியர் என்ட்ரி பாருங்க. இங்க பிரேக் ஆகுது, திருப்பி ஓப்பன் ஆகுது கிடையாது. இது என்ன ஐடென்டிஃபை பண்ணுது கீழே வருதுன்னு இண்டிகேட் பண்ணுது. செகண்ட் ஓப்பன் ஆகுது, தேர்டு கேண்டில் இது கீழே ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா இதுல என்ட்ரி போயிருப்போம். இல்ல கால் சைடு போகுது, இங்க பிரேக் ஆகுது, இங்க கால் சைடு போனா இங்க என்ட்ரி போயிருக்க மாட்டோம். தேர்ட் கேண்டில் தான் என்ட்ரி போயிருப்போம், அதுவும் இன்வேலிட் ஆகுது. இப்போ கிராஷ் ஆகுது, இது கன்ஃபார்ம் பண்ணுது, இங்க நமக்கு என்ட்ரி இந்த கேண்டில்ல. இது பிரேக் பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது, இது கன்ஃபார்ம் பண்ணது டவுன் ட்ரெண்ட், இந்த கேண்டில் என்ட்ரி. அப்போ இந்த கேண்டில் என்ட்ரினா நமக்கு இங்க என்ட்ரி வரும். அப்போ இங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் நம்ம இன்டெக்ஸ்ல பிளான் பண்ணுவோம் எப்பவுமே. இண்டெக்ஸ்ல 100 பாயிண்ட்ஸ்னா ப்ரீமியம்ல நம்ம எடுத்த ப்ரீமியம் வந்து இது இந்த டைமிங்ல போயிட்டு 23,700 ப்ரீமியம் எடுக்கக்கூடாது. காலையில என்ன ஸ்ட்ரைக் கட்டமோ அதே ஸ்ட்ரைக்ல டிராவல் பண்ண போறோம். இப்போ பாருங்க 225 225 இந்த கேண்டல், இதுல என்ட்ரி 50 பாயிண்ட்ஸ். 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சு. ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ். இதோட வேற ஏதாச்சும் ஈஸியான மெத்தட் இருந்தா எனக்கு சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேன். இதை விட வேற ஈஸியான மெத்தட் நான் ட்ரெண்ட் லைன் போடல, இண்டிகேட்டர் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, இஎம்ஐ அது இது எதையுமே எடுக்கல. 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அடிச்சிருக்கும் டோட்டலா. இதோட ஈஸியஸ்ட் மெத்தட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் அதை கத்துக்கிறேன். இருக்குங்களா? வேற எதுவும் இருக்குங்களா? வேற எதுவும் டவுட் இருக்கா? என்ட்ரில வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. இதுல ஒரு 50 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 50 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஏர்ன் பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்க, இது வந்து 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் போட்டிருந்தோம்னா க்ளோஸ் ஆயிருக்கும். இல்லைன்னா இது 80 பாயிண்ட்ஸ் போயிருக்குது. நம்ம அதெல்லாம் தேவை 50 ஓகே. நான் சொல்றது 10 உங்களுக்கு போதுன்றேன். இனிஷியல் ஸ்டேஜில் பிகினர்ஸ்க்கு 10 to 15 பாயிண்ட்ஸே போதுமானது. தைரியமா ஸ்ட்ராங்கா இது திருப்பி போகாதுன்னே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ரிவர்ஸ்ல போகாது அப்படின்னு நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். இது போகாது, ரிவர்ஸ் ஆகாது. பொறுமையா இருந்து என்ட்ரி எடுத்தோம்னா என்ட்ரி எடுத்துடலாம். இவ்வளவு ஈஸியான ஒரு மெத்தடு நம்ம சொல்லி கொடுக்குறோம், இங்க ஷேர் பண்றோம். பட் இது யார் அப்ளிகபிள் பண்றாங்கன்னு தெரியல. அப்ளை பண்றது என்ன? நீங்க வேற என்ன இன்னும் இந்த கேண்டில் பேட்டர்னு, கேண்டில் ஸ்டிக்கு, கேண்டிலோடைய நேம் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை. சிம்பிளான லாஜிக், சிம்பிள் லாஜிக். டே டு டே, டே டு டே மார்க்கெட்ல நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். சும்மா அப்படின்னா கூட கிடையாது. டே டு மார்க்கெட்ல ப்ரூவ் பண்ணணும். இந்த என்ட்ரி இங்க கரெக்டான என்ட்ரி, இந்த எக்ஸிட், இந்த மிடில் லைன் என்ட்ரி, இது டவுன் ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. 50 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ் எடுத்தா கூட போதும். நீங்க எல்லாம் 10 பாயிண்ட்ஸ் உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்களா பிளான் பண்ணி இங்க இருந்து கரெக்டா போகுதுன்னு எடுத்தீங்கன்னா அதோட ஃபீலே வேற, அதோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற. ப்ரீமியம் மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுல வேற எதையுமே நீங்க செகண்ட் வெரிஃபிகேஷனு, செகண்ட் கிளாரிஃபை பண்றது, பேக் டெஸ்ட் பண்றது, அதெல்லாம் நீங்க இதை வந்து க்ளோஸ்டு மார்க்கெட், ப்ரீவியஸ் மார்க்கெட்ல
என்னோட இந்த சேனல்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கு. எல்லா வீடியோஸும் டேட் எடுத்து நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி என்எஸ்சி வெப்சைட்ல போயிட்டு அன்னைக்கு அந்தந்த டேட்ல என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பாருங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இண்டெக்ஸ்ல வந்து அதை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஈஸியான மெத்தட்ன்றது. ஜஸ்ட் லைக் தட் நீங்க என்ட்ரி எடுத்துட்டு போயிடலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி நீங்க இருக்க வேணாம் என்ட்ரி எடுக்கிறது. இன்க்ளூடிங் நீ என்ன கூட நீங்க பார்க்க தேவையில்ல. இதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க லைஃப் வந்து உங்க கையில. நீங்க டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்ன்றது நீங்க டிசைட் பண்ணலாம். என்டையர் லைஃபே நீங்க சேஞ்ச் பண்ணலாம். உங்க என்டையர் லைஃபே சேஞ்ச் பண்ணிடலாம். சரி, இது எஸ்எல் அடிக்குமானா என்னைக்காச்சும் ஒரு நாள் எஸ்எல் அடிக்கும். அது rare. அது நம்ம ஒரு தப்பான என்ட்ரியில உள்ள போயிருப்போம், இல்ல அன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப மோசமா இருந்ததுக்கு அன்னைக்கு போயிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்ப இங்க கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆன உடனே இங்க என்ட்ரி போயிருந்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரி போனா எஸ்எல் அடிச்சிடும். இது அதாவது என்னன்னா நம்மளா பிலீவ் பண்றது. இங்க என்ட்ரி போயிடும், இங்க இங்க வந்து வந்துரும். இங்க இருங்க ஒரு நிமிஷம். இங்க இருங்க. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி போனீங்கன்னா இது வந்து கிராஷ் ஆகுது. சரிங்களா? இதுல இருந்து இந்த இடத்துல என்ட்ரி போனா எஸ்எல் அடிச்சிடும். ஏன்னா இது லைன்ல கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆன உடனே நம்ம வந்து உடனே கீழே போகுது இங்க என்ட்ரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நிமிஷம் ரிவர்சல் ஆயிரும். இங்க இதை பாருங்க, இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த கேண்டில் கிராஸ் ஆகுதுன்னு உடனே கீழே போயிட்டோம்னா செகண்ட் ரிவர்ஸ் ஆகும், ஸ்டாப் லாஸ் ஆயிரும். அதனால பொறுமையா, அது ஒரு லாங் கேண்டில் இருந்தா கூட ஒன்று வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை. நம்ம பிடிக்க போதா 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் தான். நம்ம வந்து ஃபுல் மார்க்கெட்டை பிடிக்க போறது கிடையாது. அதெல்லாம் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க இண்டிகேட் பண்ணுது. இது இந்த செகண்ட் கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த தேர்ட் கேண்டில் நமக்கு என்ட்ரி கொடுக்குது. புரியுதுங்களா? இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கொடுக்குது. ஸோ தேர்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் இண்டிகேட் பண்ணுது, செகண்ட் கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணுது, தேர்ட் கேண்டில் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ். இண்டெக்ஸில் 100 பாயிண்ட்ஸ் வைங்க, 100 வைங்க டார்கெட்டு, இங்கே 50 வைங்க டார்கெட். சிம்பிள். இதில் என்ன டவுட் உங்களுக்கு? இதில் எங்கே என்ட்ரி இருக்குன்னு என்ன டவுட்டு? தேர்டு கேண்டில், 3 கேண்டில் சொல்கிறேன். ஒன்று கிராஸ் ஆகணும், கிராஸ் ஆன கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகணும், அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலும் டவுன் சைடு ஓப்பன் ஆகணும். கரெக்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா என்ட்ரி எடுக்கலான்றேன். வேற வேற என்ன டவுட் இதில் உங்களுக்கு? ஒருவேளை சும்மா இது சொல்றதுனால இது வந்து வேலிட் இல்லாமல் போதான்னு தெரியல. நான் சும்மா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கானு என்ட்ரி 50 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. நீங்க என்ட்ரி எடுத்தாலும் என்ட்ரி எடுக்கலாட்டியும் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், என்னுடைய கான்செப்டை இதில் ஷேர் பண்றேன், ஓப்பனா ஷேர் பண்றேன்னா இதுல எனக்கு ஒன்றும் கிடையாது. இதையும் மீறி நீங்க எனக்கு பர்சனலா கால்ஸ் கொடுங்க, பர்சனலா பண்ணுங்க, இன்செக்யூரா ஃபீல் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் ஒன் டைம் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நீங்களே செகண்ட் டைம் எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். 1-to-1ல நீங்களே செகண்ட் டைம் நீங்களாவே, என்னுடைய நாலேஜ் இல்லாம என்னுடைய கைடன்ஸ் இல்லாம நீங்களே என்ட்ரி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணிடுவேன். காசை வேஸ்ட் பண்ணாதீங்க.
அது வந்து மார்க்கெட்ல 1,00,000 2,00,000 50,000 இதெல்லாம் கொடுத்து கத்துக்கிட்டா கூட 10 பாயிண்ட் பிடிக்கிறது சொல்லுவாங்க. 5 பாயிண்ட்ஸ் பிடிச்சாலும் பெருசுன்னு சொல்லுவாங்க. பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. 5 பாயிண்ட்ஸ். அப்புறம் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கால்குலேஷன் அதை ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணி இதை அதையும் டிவைட் பண்ணி இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் காலையில மார்க்கெட்ல வந்து உட்காந்தோம்னா உட்காந்துட்டு வந்து அதாவது எப்படின்னா கம்பி பழுத்த காய்ச்சின கம்பி மேல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதுல உட்காந்து நீங்க கால்குலேஷன்லாம் போட்டு இருந்தீங்கன்னா அது மார்க்கெட் ஒரு வாடி பெருசா லாங் கேண்டில் போயிருச்சுன்னா பயமா வந்துடும். ஐயோ போயிடுச்சியா பார்த்துச்சுன்னு. அதுக்குள்ளாட்டி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வி கம்ப்ளீட்டட் 30 பாயிண்ட் வி கம்ப்ளீட்டட் 25 பாயிண்ட் போட்டாங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பயமாயிரும். ஐயோ போச்சு அந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலையே அப்படின்னு டப்பக்குன்னு போய் எங்கேயாச்சும் என்ட்ரி எடுத்துட வேண்டியது. அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிள் கான்செப்ட். ட்ரை பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க, உங்களுடைய என்டையர் லைஃபே சேஞ்ச் பண்ணிடும் அது. திருப்பி சொல்றேன், அன்னைக்கு இதே இதே முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ட்ரி லாட் சைஸ் என்ன, எப்படி எடுக்கணும், நம்மளுடைய கேபிட்டலை டபுள் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்றது. அதை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக க்ரோத் ஆயிடுவீங்க. நல்லா அதாவது உங்க சர்க்கிளே உங்களை வந்து எப்படி இந்த வளர்ச்சி அப்படின்ற அளவுக்கு க்ரோத் ஆகுவீங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்க, உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க, மார்க்கெட்டை ட்ரஸ்ட் பண்ணுங்க, இந்த கான்செப்டை ட்ரஸ்ட் பண்ணுங்க. என்ன இல்லை, இந்த பேட்டர்னை பேக் டெஸ்ட் பண்ணுங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இது உங்களை லிஃப்ட் பண்ணும், இது உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். யாரையும் எதிர்பார்க்காம இண்டிவிஜுவலா உங்களை என்ட்ரி எடுக்கிறது வைக்கும். ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. லைவாக க்ளோஸ் பண்ணுறேன். நாளைக்கு என்னன்றதை பிளான் பண்ணுறேன். நாளைக்கு ஏதாச்சும் லைவ் வர முடியுமான்றதை பாருங்க. தேங்க்யூ. குட் நைட்.